கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாகுமரியில் அமைந்துள்ள சக்தி இன்டர்நேஷனல் பள்ளியில் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட ஸ்ரீமதியின் வழக்கானது இன்று குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரப்பட்டது. இந்த வழக்கானதில் நாம் ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண நமக்கு கூடுதலான சில ஆவணங்கள் தேவைப்பட்டது. குறிப்பாக கால் டயல் ரெக்கார்டு, ஐபிடிஆர், ஃபார்ம் 91, எஃப்ஐஆர் புக், ஜென்ரல் டைரி, இது மாதிரியான ஆவணங்கள் நம்ம ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண தேவைப்படுது. மூத்த வழக்கறிஞர்கள் சங்கர சுப்பு, தோழர் பாப்பா மோகன் அவர்கள் தலைமையில் ஒரு வழக்கறிஞர் குழு இதன் மீது தொடர்ச்சியாக வேலை செஞ்சுட்டு வரோம். அதன் அடிப்படையில் இந்த ஆவணங்கள் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ண தேவைப்பட்டதுனால கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு முன்னர் விழுப்புரம் நடுவர் தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் 91 குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழ் மனு தாக்கலானது செய்யப்பட்டது. அந்த வழக்கானது அங்கு நாங்கள் எங்களோட வாதங்கள், அரசு தரப்பு பதில் வாதங்கள் முடிவடைந்திருந்தாலும் வழக்கானது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தனியாக பிரிக்கப்பட்டதை ஒட்டி, இங்கு நீதிமன்றம் உருவாக்கப்பட்டதை ஒட்டி வழக்கானது கள்ளக்குறிச்சி மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துக்கு மாற்றுதல் செய்யப்பட்டது. அதையொட்டி இங்கேயும் எங்களுடைய வாதங்களை மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் ஏன் எங்களுக்கு கால் டயல் ரெக்கார்டு, ஐபிடிஆர், சிசிடிவி ஃபுட்டேஜ் இதெல்லாம் ஏன் தேவைப்படுதுன்றதை நாங்கள் பாப்பா மோகன் தோழர் அவர் தலைமையில் வாதங்கள் வைத்தோம். அந்த வாதங்களுக்கு அரசு தரப்பு அவங்களுடைய பதில் வாதங்கள் கடந்த முறை தாக்கல் வைத்த போது குற்றவியல் தலைமை நடுவர் நீதிமன்றத்திற்கு அந்த வாதங்களில் ஒரு போதியமான மன திருப்தி இல்லாதனால் அவர் டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் வச்சுக்கோங்க, சீஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் நீங்கள் உங்களோட டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் கூட எடுத்துக்கோங்க, ஒரு வல்லுநரோட உதவியை கூட நாடி நீங்கள் இன்னும் விரிவான மனு தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் இன்றைக்கி அவங்களுக்கு அந்த விரிவான மனு தாக்கல் செய்வதற்கான நாள் தள்ளி வைக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு அரசு தரப்பில் அடிஷ்னல் கவுண்டர் ஃபைல் பண்ண இன்னும் டைம் கேட்டிருக்காங்க. அதனால் வழக்கானது 10/7/2024 ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினத்தில் அரசு தரப்பு அவர்களது அடிஷ்னல் கவுண்டர் வாதத்தை தாக்கல் செய்வாங்க. அதன் பிறகு குற்றவியல் தலைமை நடுவர் அவர்கள் இந்த ஃபார்ம், அதாவது 91 பெட்டிஷனில் அவரோட தீர்ப்பு வழங்குவார். சார், அவர் கூடுதல் அவகாசம் கேட்டிருக்காருல, அது சம்மந்தமாக நீங்கள் வேறு எதாவது கேட்டிங்களா? இல்லை, நாங்கள் ஷார்ட் டேட் தான் கேட்டோம். ஆனால் இதே ஷார்ட் டேட் தான் 10/7 ஒத்தி வச்சிட்டாரு. இப்போ கடந்த வாய்தாவின் போதும் தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொன்னாருன்னா, நாங்கள் கிட்டத்தட்ட 29 சிசிடிவி ஃபுட்டேஜுகள் ஓப்பன் செய்யப்படலை. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கொடுத்ததும் எங்ககிட்ட கொடுத்ததும் அதில் வேரிஸ் இருக்குது நிறையா. ஸோ அதனால நாங்கள் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் இத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜ் ஓப்பன் பண்ணப்படாதவே ஒரு மர்மத்தை சொல்லுதுன்றது அவர் ஒரு கமெண்ட்டாகவே சொன்னார் நடுவர் அவர்கள் கடந்த வழக்கு விசாரணையின் போது. அதனால நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு யூஷுவல் கேசஸ்க்கு ஃபைல் பண்ணுற மாதிரி கவுண்டர் ஃபைல் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு விரிவான ஏன் அது ஓப்பன் செய்யப்படல, அதுக்கு நீங்கள் ஓப்பன் செய்வதற்காக என்னென்ன முயற்சி பண்ணீங்க, அந்த கரப்ட் ஃபைல்ஸை பற்றி நீங்கள் என்ன முயற்சி செஞ்சீங்க, அதன் மீது எதனா விசாரணை. ஸோ அதனால் ஒரு விரிவான மனு தாக்கல் பண்ண சொல்லியிருந்தார். அதை ஒட்டி தான் இன்றைக்கி அவங்க டைம் கேட்டிருக்காங்க. அதில் அந்த டைம் கேட்டதில் நடுவர் அவர்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு வழக்கானதை ஒத்தி வச்சிருக்கிறாரு. கால் டயல் ரெக்கார்ட் பொறுத்த மட்டும் கடந்த முறையும் அதுக்கும் சேர்த்து தான் டைம் கேட்டிருக்காங்க. ஆமாம், நீங்கள் சொல்லுமா. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடுறதா ஒரு தகவல் வெளியே இருக்குது, அது என்ன விளக்கம் அப்படி சொல்லுங்கள். நாங்கள் விக்கிரவாண்டி தொகுதியில் போட்டியிடுறதா முடிவு பண்ணி தான் வேட்புமனு வாங்கிட்டு வந்தோம். வேட்புமனு வாங்கிட்டு இடையில் எங்களுக்கு 3 நாள் விடுமுறை. அந்த வேட்புமனுவில் சில ஃபார்மாலிட்டிலாம் இருக்குது. அதை முடிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டா நாங்கள் வேட்புமனு கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்கறது சந்தேகமாக இருக்குது. சரிங்க.